ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து தாலுகா அலுவலகத்திலும் உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் நிரப்ப போகிறாங்க. ஸோ அது சம்மந்தமான முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வருவாய்த்துறை மாவட்ட அளவில் வருவாய்த்துறையில் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. கலெக்டர்களுக்கு கூடுதல் செயலாளர் உத்தரவு வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அந்தந்த மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் பொது நியமித்து கொள்ளலான்னு தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா உத்தரவிட்டிருக்காங்க. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகங்களில் 3 ஆண்டுகளுக்கும் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் ஏற்படும் சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் கலெக்டரின் நேர்முக உதவியாளரே நிரப்பிக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே அரசு ஒப்புதல் தெரிவித்திருந்தது. ஆனாலும் இதுவரை வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. எனவே உடனடியாக வருவாய்த்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை தாமதமின்றி உடனடியாக நிரப்புவதுடன் அது தொடர்பான அறிக்கையை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ ஏற்கனவே வந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமான டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு தரேன். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.